துதிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நடுவில் அசைவாடுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வர வேண்டியவர்களை தடைகளை நீக்கிகள் நடுவிலே கொண்டு வருவீராக ஆண்டவரே. எங்களுக்கு இந்த ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனதோடுமை துதிக்க, ஒரு மனதோடுமை ஆராதிக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும்படி வேண்டுகிறோம். எங்கள் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இந்த பக்குவத்தை தருவீராக. எப்பொழுது கூடி வந்தாலும் உண்மையாயுமே ஆராதிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கும், ஸ்தோத்தரிக்கிறதற்கும், உயர்த்துகிறதற்கும் எங்களுக்கு நீர் இம்மட்டு கொடுத்திருக்கிற பக்குவத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல இன்னொரு முறை ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். எல்லாம் தெரிந்த பாடல். ஆகவே இணைந்து உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த அன்போடு கூட கேட்கிறேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தாம். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தாம். அப்பா உங்களுக்கு தாம்.
அப்பா அப்பா உங்களுக்கு தாம். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தாம். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தாம். அப்பா அப்பா உங்களுக்கு தாம். அப்பா அப்பா உங்களுக்கு தாம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா துதிக்கான மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். நன்மையே அவர் எனக்கு செஞ்சதில்லைன்னு ஒருத்தர் கூட நம்ம சொல்ல முடியாது இல்லையா? பல நன்மைகள் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்றைக்கி திரும்பி பார்த்தோன்னா இன்னும் நினைக்காத நன்மையெல்லாம் எவ்வளவோ செஞ்சுருக்கிறார். கேட்காத நன்மையை கூட எனக்கு செஞ்சுருக்கிறாருன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எதிர்பார்த்திராத சில நன்மைகளை கூட செய்தாருன்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவருக்கு எப்போதும் நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ எல்லாரும் எளிமை நின்று பாடலாமா? வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன்.
ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி. நீ செய்த எண்ணி முடியாத ஈவுகளுக்காக, செய்த நன்மைகளுக்காக, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. பதில் கொடுத்த ஜபங்களுக்காக நன்றி. நீர் தந்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்துள்ள வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. நீர் நிறைவேற்றி கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலே ஒளியாய் வந்தவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா? அல்லேலூயா. நீங்க ஆவியிலே துதிக்கலாம், கருத்தோடு கூட துதிக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏரிமையாத மனதிரியாத மனகீதி மௌரபார பக்கபரபரபா ரிகபல ஷகதன மனதுரமனமா. அல்லேலூயா. மகா பெரியவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயர் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் எஜமானரே என்று நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்தும நேசரே என்று நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்தும மனவாளனே என்று நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை மகத்துவங்களையும் செய்கிறவரே என்று நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Ribala garabala shiandana, labana hadabala kabala gadriya kabalabo, rikadra bala hashida managadana madia labalaba, lambarahida manaka shekatura badagadi antare, labarashi antura balagadurimi shibala baladuribidia labalaba. ஹalleluya 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 ஹalleluya. உங்கள் வாயில கர்த்தர் தருகிற வார்த்தைகளை சொல்லி துதியுங்கள். ஹalleluya. அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே வந்து தங்க பிரியப்படுகிறவர். ஹalleluya ஹalleluya. thank you lord. உம்மை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே, எங்கள் துதியின் சிங்காசனத்தை உமக்கு நாங்கள் வைக்கிறோம் ஐயா. எங்கள் நடுவிலே உயர்ந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயேனும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக, குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக, பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களை மீண்டும் ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் சந்திக்கிற சூழ்நிலைகளை நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஜனத்தின் தேவைகளை சந்திக்கிறவரே, தம்முடைய ஜனத்தின் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறவரே, இந்த மாதம் எங்களுக்கு இருக்கிற தேவைகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து விடுகிறோம். இந்த மாதத்தில் எல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? யாருக்காகிலும் உம்மை குறித்து நாங்கள் சாட்சியாய், ஆண்டவரே நாங்கள் முதலாவது சாட்சியாய் இருக்கணும் உமக்கு. அடுத்தது யாருக்காகிலும் உம்மை குறித்து நாங்கள் சாட்சியை சொல்ல வேண்டும் ஆண்டவரே. உம்மை குறித்த சாட்சியை நாங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சீஷர்களை உருவாக்குகிற கிருபைகளை எங்களிலே வெளிப்படுத்தும். எங்க சபையிலே சீஷர்களை உருவாக்குகிற கிருபைகளை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ரேஹரா பாலாதீனா மசியா ரஹதரிபி அந்தரிதேகே மகாஷீகரயா ரீகாமனா. எங்களிலே நீர் மகிமைப்பட வேண்டும். எங்களுக்குள்ளும் எங்களை கொண்டும் நீர் செய்ய விரும்புகிறவைகளை செய்வீராக. சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் எங்களை கொண்டும் நீர் செய்ய விரும்புகிறவைகளை தாராளமாய் செய்வீராக. எங்களை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபர ஹைதியா ரபர கமனகரி அந்தரலகா. சிலருடைய வாழ்க்கையில பயங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவீராக. சத்துரு கொண்டு வருகிற தேவையில்லாத பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ரபா ஷபன ஹதன மசேட்டரே மேனே கேதே ரெவிரா சண்டரி அந்தர ரகி ரமனமா ரவக்கவ ரபாதி அலபா. திட்டமும் தெளிவுமான நடத்துதல்கள், சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நிலைமைகளிலே பரிசுத்த ஆவியானவரே, திட்டமும் தெளிவுமான உம்முடைய நடத்துதல்கள் உம்முடைய ஜனத்தாருக்கு கிடைப்பதாக. சில முக்கிய தீர்மானங்கள் நீ எடுக்க வேண்டியது இருக்கிறது அல்லவா? திட்டமும் தெளிவுமான நடத்துதலை ஆவியானவர் தர போதுமானவர். நாங்கள் ஒருபோதும் அவசரம் காட்டிவிடக் கூடாது ஆண்டவரே. உம்முடைய வேலைக்காய் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வேலைக்கு நாங்கள் காத்திருக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நடத்துதலுக்கு காத்திருக்க விரும்புகிறோம். உம்முடைய ஆலோசனைகளுக்கு காத்திருக்க விரும்புகிறோம். எங்களுக்கு கிருபை தாரும்.
ஹalleluya ஹalleluya. Thank you Lord. தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடு மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நன்றி, உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பந்திக்கு போகிறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நம் மத்தியிலே புதியவர் அல்ல, ரெவரண்ட் டாக்டர் டி.எஸ். ராஜசேகர் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். எனக்கு ஆசிரியர் அவர் வேதாகம கல்லூரியிலே. அது மாத்திரமல்ல, பல நிலைமைகளிலே சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் தமிழ் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பல நிலைமைகளிலே பல பொறுப்புகளிலே அவர்கள் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பொருளாளராக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எஸ்ஐஏஜிலே அவர் ட்ரெஷராக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆல் இந்தியாவில் ஒரு ரெப்ரசன்டேஷன் அவங்க எஸ்ஐஏஜிக்காக அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல நிலைமைகளிலே ஊழியம் செய்கிற நல்ல கர்த்தருடைய ஊழியர் இந்த நாளிலே நமக்காக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்றுக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிற தேவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிற தேவன். ஒவ்வொரு நாளையும் கிருபையாக புதிய கிருபைகளோடு நமக்கு கொடுக்கிறார். நாட்களை மாத்திரமல்ல, வாரங்களையும் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை அதிகாலை ஜெபங்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட விதத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாட்களை துவக்குகிறோம். ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக கூடி வருகிறோம். அதுபோல மாதத்தின் முதல் நாளிலும் வருடத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த மாதத்தை, அந்த வருடத்தை, அந்த நாட்களை, அந்த வாரங்களை ஆரம்பிப்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். அதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு, என்னுடைய நண்பர் உடன் ஊழியர் அவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த நம்முடைய சபைக்கு இந்த மாதத்திற்கென்று பொதுவாக வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லுவோம். ஆனால் நான் கூறுவது வழிநடத்தும் வசனம். இந்த மாதத்திலே திருச்சபையாக நம்மை வழிநடத்தும் வசனமாக பாஸ்டருக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 34:5. அதில் அறிமுகமாக இன்றைக்கு நான் பேசுகிறேன் சுருக்கமாக. ஆனால் தொடர்ந்து பாஸ்டர் மூலமாக இந்த கர்த்தர் இந்த சபைக்கு கொடுக்கிற வழிநடத்துதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்களும் தனியாக தியானிக்கும் பொழுது அதற்காக தேவனிடத்திலிருந்து வழிநடத்துதல்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 34:5 எல்லாரும் எடுத்து வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் முழுவதும் நம்மை வழிநடத்தக்கூடிய வேதம் முழுவதும். ஆனால் விசேஷமாக இந்த மாதத்திலே, மே மாதத்திலே நம்மை வழிநடத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். சுருக்கமாக கர்த்தருடைய பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது இந்த ஆலோசனையை, அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வழிநடத்துதலை, அவருடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் பெற்ற அதே அனுபவத்தை நாமும் அனுபவிக்க முடியும், நாமும் பிறருக்கு சொல்ல முடியும். ஆமென். நாம் சாட்சியாக வாழ்ந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அதே போல தேவனிடத்திலிருந்து நாம் அனுபவிக்கிறதை மற்றவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த பின்புலத்தை, இதனுடைய பேக்ரவுண்டை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக நாம் வேகமாக கடந்து செல்ல போகிறோம். இதிலே இந்த சங்கீதத்திற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த பின்புலம் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்திலே இருக்கிறது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. அதற்கு போவோம். அங்கு போனால் பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீசினிடத்திலே அவன் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அபிமெலேக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன என்று நாம் குழப்பம் அடையக்கூடாது. எகிப்திலே எந்த ராஜா அவன் ராஜாவாக வந்தாலும், பேரரசனாக வந்தாலும், அவனுக்கென்று தனிப்பட்ட பெயர் இருக்கும். ஆனால் அவனை குறிப்பிடுவது பார்வோன் என்று.
எனவே யோசேப்பு காலத்தில் இருந்ததும் பார்வோன் தான், மோசேயின் காலத்தில் இருந்ததும் பார்வோன் தான். எப்படி ஒரே ஆள் இத்தனை தலைமுறையாக இருந்தான் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ராஜாவுக்கும் தனிப்பட்ட பெயர் இருக்கும். ஆனால் அவரை அழைக்கிற பெயர் பார்வோன், பெரிய வீடு என்று அர்த்தம். அதே போல ரோமாபுரியிலே ஆட்சி செய்த எல்லா பேரரசர்களுக்கும் அவரவருக்கென்று தனித்தப்பட்ட பெயர்கள் இருக்கும். ஜூலியஸ் என்று இருக்கும், அகஸ்டஸ் என்று இருக்கும், அல்லது டொமிஷியன் என்று இருக்கும், கான்ஸ்டன்டைன் என்று இருக்கும். ஆனால் ஆங்கிலத்திலே அவருக்கு சொல்வது சீசர், தமிழிலே ராயன் என்று போட்டிருக்கிறது. அதுபோல பெலிஸ்தருக்கு 5 பட்டணங்களிலே 5 ராஜாக்கள் உண்டு. எல்லோருக்கும் பெயர் அபிமெலேக்கு. அபிமெலேக்கு என்றால் என் தகப்பனாகிய ராஜா, அல்லது ராஜாவாகிய என் தகப்பன், அப் அண்ட் மெலேக் என்ற பெயர் தான் உண்டு. ஆனால் இந்த காத் பட்டணத்திலே தாவீது சென்ற பொழுது இருந்த ராஜாவுக்கு பெயர் ஆகீஸ். அந்த ராஜாவுக்கு முன்பதாக அவன் சவுலுக்கு பயந்து அங்கே ஓடும் பொழுது, அங்கே போய் தான் அடைக்கலமாக இருக்கலாம் என்று நினைத்த பொழுது அங்கே பயப்படும் சூழ்நிலை வந்தது. அந்த பயப்படும் சூழ்நிலையிலே அவன் தப்பித்துக்கொள்ள, அவனாக தேடிக்கொண்ட பிரச்சனையிலிருந்து அவனாக தப்பித்துக்கொள்ள ஒரு வேஷத்தை போட்டான். அந்த வேஷத்தை போட்டதினாலே அப்பொழுது தப்பித்துக் கொண்டான். அப்பொழுது பாடிய பாட்டு, துரத்தி விடப்படுகையில் பாடுகிற பாட்டு என்று போடப்பட்டிருக்கிறது. விரட்டு விடும் பொழுது, பயத்திலிருந்து விரட்டி விடும் பொழுது 32 வசனங்கள் உள்ள பாடல் வந்திருக்காது. ஆனால் கருத்து உள்ளே வந்திருக்கும். நான் இந்த அனுபவத்திலே சிக்கலிலே மாட்டிக்கொண்டு நான் இப்பொழுது எப்படியோ நான் பிழைத்து ஓடுகிறேன். அப்பொழுது வந்த கருத்தை வைத்து தன்னுடைய சூழ்நிலையை அவன் திரும்பி பார்த்து, நான் செய்தது சரிதானா, நான் இப்படி செய்தது சரிதானா, இப்படி அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று அவன் எண்ணி பார்த்து எழுதிய சங்கீதம். அல்லேலூயா. அவன் பிரச்சனையிலே, அவனாக உருவாக்கிய பிரச்சனையிலே அவனாக மாட்டிக்கொண்டு அவன் தப்பித்து வந்த பிறகு தேவன் கொடுத்த கருத்துக்களை வைத்து அவன் சொன்ன வசனங்கள், வார்த்தைகள், அதை நாம் முழுமையாக தியானிக்கலாம். அநேக பழக்கமான வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செல்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. 4ஆம் 5ஆம் வசனங்களிலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த தாவீதின் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவன் வீட்டிலே ஏற்கனவே வளர்ந்த பெரிய வாலிப மகன்கள் இருக்கும் பொழுது ஒரு சிறுவனாக லேட்டாக அவர்களுக்கு பிறக்கிறான். கிராமங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் முந்தின தலைமுறைகளிலே பார்த்திருக்கிறோம். என்னுடைய அம்மாவின் வழியிலே, எங்க அப்பாவுடைய வழியிலேயும் அவளுக்கு 8 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் இறந்து போனார்கள். எங்க அப்பா கடைசி. அதே மாதிரி எங்க அம்மாவுடைய வீட்டிலும் 8 பிள்ளைகள், அதிலே 4 பிள்ளைகள் இறந்து போனார்கள். உயிரோடு இருந்த 3 பிள்ளைகளும் நல்ல வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது எங்க அம்மா பிறந்தார்கள். கிராமங்களிலே அது நடக்கிற சம்பவம் தான். ஆனால் பெற்றோருக்கு மிகவும் வெட்கமாக இருக்கும், வாலிப பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இப்பொழுது ஒரு குழந்தை உண்டாயிருக்கிறார்களே என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது பிறந்திருக்கலாம். எனவே அவனை குடும்பத்திற்கு அப்புறமாகவே வளர்க்கிறார்கள். கொஞ்சம் ஆடுகள் உண்டு, நீ போய் காட்டிலே ஆடுகளை பார்த்துக்கொள் என்று அனுப்பி விடுகிறார்கள். வீட்டிலே ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது, ஊரிலே ஒரு திருவிழா நடக்கும் பொழுது, அதற்கென்று ஒரு தீர்க்கதரிசி, தேசத்தின் தீர்க்கதரிசி வரும்பொழுது கூட அவனை அழைக்கவில்லை. ஆனால் தேவன் அவனை அழைத்து அவனை சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகித்தார். அந்த அபிஷேகிக்கப்பட்ட நாளில் இருந்து அவனுக்கு வந்தது, அவனை உருவாக்குவதற்காக உபத்திரவங்கள். அபிஷேகிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடாது, அது பிரச்சனைகள் தான் அவனை உருவாக்குவதற்காக. எதற்காக அபிஷேகிக்கப்பட்டானோ அந்த அபிஷேகத்தின் நிலைக்கு அவன் செல்வதற்கு. அபிஷேகம் என்றால் அவன் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறான், தேவனால் ஒரு முக்கிய பொறுப்பிற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்பதன் அடையாளம் தான் அபிஷேகம். நாம் அதை ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ ஒரு அது நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று நினைக்கக்கூடாது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் நாம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நமக்கென்று நாம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கென்று இந்த உலகத்திற்கு, அந்த குடும்பத்திலே, இந்த சூழ்நிலையிலே நம்மை அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய தருணம் வரும்பொழுது, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றி நம்மை தனிப்படுத்தி வைத்திருக்கிறார், உருவாக்குகிறார். அந்த அபிஷேகிக்கப்பட்ட நாளிலிருந்து அவனுக்கு பிரச்சனை தான். முதலாவது அவனுக்கு கிடைத்தது, ராஜாவுடைய அரண்மனையிலே போய் கிட்டார் வாசிக்கணும், சுரமண்டலம் வாசிக்கணும். அவனுக்கு எப்போ வாசிக்க கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, சும்மா அரண்மனையில் இருக்கணும். திடீர்னு ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது, அவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு, அவரை வந்து நீ அமைதிப்படுத்து என்று அவனை பாடலுக்கு கூப்பிடுவார்கள். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதற்கு பிறகு திடீர்னு யுத்தம் வந்தது, நமக்கு தெரியும். கோலியாத்தை போய் தேவனுடைய மேல் வைத்திருந்த வைராக்கியத்தினாலே அவன் கோலியாத்தை முறியடித்து தேசத்தை காப்பாற்றினான். ஒரே நாளிலே பெரிய ஹீரோவானான்.
ஹீரோவானதுனாலே அவன் ராஜ அரண்மனையிலே தொடர்ந்து இருக்கிறான், ராஜாவின் மருமகனாக போகிறான். ஆனால் ஒரு வெற்றி விழா கூட்டத்திலே, அதற்காக பாராட்டு விழா கூட்டத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அதிலிருந்து அவன் மேல் பிரியம் வைத்திருந்த ராஜாவுக்கு அவன் மேல் பொறாமை. என்ன சொல்லப்பட்டது? சவுல் கொன்றது 1000. சவுல் நல்ல வீரன்தான், 1000 பேரை ஒருவனாக கொன்றான். ஒரு பெரிய சாதனையை சாதிக்கிறவன், நமக்கு ராஜாவாக அவன் இருப்பது பெரிய சிலாக்கியம். அது மாத்திரமல்ல, அவன் ஒருவனாக 1000 பேரை கொன்றான் என்றால் ஆண்டவர் ஒரு புதிய தலைவனை உருவாக்குகிறார். அவன் ஒருவனாக 10000 பேரை கொல்லக்கூடியவன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் பாடியது இந்த ராஜாவுக்கு பொறாமையாயிடுச்சு. பொறாமை மட்டும் இல்ல, வெறுப்பு, காய்மகாரம், இவனை கடிச்சு தின்றலாம் போல அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு வெறுப்பு வந்தது. கோலியாத்தை கொன்றதினாலே ராஜாவின் மருமகனானான். ஆனால் வெற்றி பாடல் யாரோ பாடணும், இவன் எழுதி கொடுத்து இப்படி பாடுங்க, நான் இந்த ராஜாவோட நான் பெரிய ஆளு, 10 மடங்கு பெரிய ஆளுன்னு பாடுங்கன்னு சொல்லல. அவங்க பாராட்டினதுனால இவனுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்தது. நாம அதை அலசி பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல விளக்கமாக பரப்பதற்கு நேரம் இல்லை. சாமுவேல் இடத்துல ஓடுறான். இப்ப இந்த சவுல் தன்னை கொல்ல பார்க்கிறான், தன்னை வெறுக்கிறான் என்ற உடனே அவன் சாமுவேல் இடத்திலே ஓடுகிறான். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தால் யோனத்தான் இடத்திலே ஓடுகிறான். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தால் அகிமெலேக்கின் இடத்திலே ஓடுகிறான். அதற்கு பிறகு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இப்பொழுது நான் வேகமாக போவதனால உங்களால பாயிண்ட்களை குறிப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் யோசித்துக் கொள்ளுங்கள், திரும்பவும் வாசியுங்கள். சாமுவேல் இடத்துல ஓடுகிறான், யோனத்தானிடம் ஓடுகிறான், அகிமெலேக்கின் இடத்துல ஓடுகிறான், கடைசியிலே ஆக்கீசிடம் ஓடுகிறான். இந்த இடத்திற்கு போனால் நான் சாவுலின் இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வேன் என்று நினைத்து அங்க போனா 21ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்களை பாருங்க. எந்த வார்த்தையினால இவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சோ அதே வார்த்தை அங்க சொல்றாங்க. இங்க ஆகீஸ் இடத்துல வந்த உடனே அங்கெல்லாம் பாருங்க, பரவாயில்ல, நமக்கு ஒரு வீரன் வந்து விட்டான், நம்முடைய பெலிஸ்திய வீரனை கொன்றவன் நம்மிடத்திலே வந்து விட்டான், இவனை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கல. அவங்க நினைச்சது, இவனை வச்ச நமக்கு பிரச்சனை இல்ல. சவுல் கொன்றது 1000, 10000 என்று பாடினது இவனை குறித்தெல்லாம் பாடினாங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது. எழுதியிருக்குது, பயந்தான். அந்த வெற்றியின் வார்த்தைகள், மக்களுடைய பாராட்டுகள் எல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு மயங்கிராதீங்க. அந்த பாராட்டு வார்த்தைகளே நமக்கு பிரச்சனையாகும். ஓகே, ஆனா அந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் பயந்தான். உடனே ஒரு நடிப்பு நடிக்கிறான். என்ன நடிக்கிறான்? வாயில நுர தள்ளி, எப்படிதான் உடனே நுர வந்ததோ தெரியல, அவ்வளவு பயத்துல வந்துட்டு நுர. நம்ம திடீர்னு நுரதை கக்குங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பயம் வந்ததுல நுரைய கக்கி அவன் தாடியெல்லாம் அந்த நுரையா அந்த உமிழ்நீர் தொங்கிட்டு இருக்குது. அந்த முகம் எப்படி அருவருப்பானது. என்ன பைத்திய சேஷ்ட செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தீங்களா, விரட்டி விடுங்க சொல்லி விரட்டி விடுறான். தப்பிச்சம்பான்னு ஓடுறான். இந்த சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ங்கிறது என்ன உயிருக்கே உலவைக்குது அங்க. அதுக்கு தப்பு இங்க வரலான்னு சொன்னா இங்கேயும் அதுதான் பிரச்சனையா இருக்கு என்று ஓடுகிறான். அந்த நேரத்துல ஆண்டவர் உள்ளத்துல ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை வச்சு அவன் இந்த பாடலை எழுதுகிறான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பயப்படும் வேளையிலே, ஓட வேண்டிய சூழ்நிலையிலே, பிறர் என்னை வெறுக்கிற நேரத்திலே எனக்கு கர்த்தருடைய துதிதான் இருக்கும் என்று அவன் சொல்கிறான். 4ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன். பார்த்தா 4 மனிதர்களை தேடி ஓடுறான். இது ஒரு சில இடங்கள்ல ஒரு சில ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான், பிரச்சனைக்கும் காரணமா இருந்திருக்கிறான். ஆனா கடைசியில் ஆகீஸ்ல ஓடின பிறகு அவன் சொல்றான், கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. மனிதர் மூலமா தான் கர்த்தர் உதவி செய்கிறார். பின்னால அந்த ஆகீஸ் இடத்துல 1 வருஷம் 4 மாசம் போய் இருந்தான்னு சொல்லி 27ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துல கடைசியில் அவன் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னால 16 மாதங்கள் இந்த ஆகீஸ் இடத்துல தான் இருந்திருக்கிறான். ஆனா கர்த்தருடைய நேரம் வருவதற்கு முன்பதாக, கர்த்தர் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆகீஸ் இடத்துல ஓடினதுனால அவன் பயந்து ஓடி வருகிறான். இப்பொழுது சொல்கிறான், மனிதனை தேடி ஓடுனா பயம்தான் வரும், பயம் அதிகரிக்கத்தான் செய்யும். ஒரு இடத்துக்கு பயந்து இன்னொரு இடத்துக்கு போனா அந்த பயம் அதிகரிக்கும். இப்ப கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுத்து. இப்ப ஆகீஸ்ட ஓட எதுக்குப்பா இங்க வந்தான்னு கேட்கவே இல்லை. இல்ல நான் சவுல் இடத்துல பிரச்சனை, இப்படி நான் தப்பி பிழைக்கிறதுக்காக வந்திருக்கேன், அவன் கேட்கவே இல்லை. இவன் எதுக்கு விரட்டு.
ஆனா கர்த்தரிடத்துல பேசுனா என்ன சொல்றாரு? செவி கொடுக்கிறார், செவியை சாய்த்து கேட்கிறார். சொல்லு மகனே, என்ன பிரச்சனை சொல்லு. பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். வாயில சொல் புறவாவதற்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆனா நம்ம சொல்லும் போது சொல்லு கேட்கிறார். செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும், ஆமென். எத்தனையோ விதமான பயங்கள், மனிதனுக்கு பயப்படுகிற பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், பணம் இல்லாமையினாலே பயங்கள், வியாதியை குறித்த பயங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி சவுலுடைய பயத்தினால ஆகீசின் இடத்துல ஓடுனதுனால அங்க பயத்துக்கு நீங்களாகவில்லை, கர்த்தரை தேடினால் அவனுடைய பயம் நீங்களாயிற்று. இப்பொழுது 5வது வசனம், வழிநடத்தும் வசனத்திற்கு வருவோம். அவர்கள்னா யாரு? 2வது வசனத்துல சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. நான் தங்குறதுக்கு இடம் இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்னை போல சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் பெருமைக்கு உரியவர்கள், கனத்திற்கு உரியவர்கள், தேவனுக்கு முன்பதாக மதிப்பிற்கு உரியவர்கள். ஆனால் உலகம் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை சிறுமைப்படுத்துகிறது. நாம் ஆண்டவர் நம்ம நல்ல நிலையில வைத்திருக்கிறார், ஆமென். ஆனா உலகம், சூழ்நிலைகள் நம்மை சிறுமைப்படுத்துகின்றன. சிறுமைப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? நம்முடைய அனுபவம் என்னமா? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஒரு காரியம் நம்ம செய்தா நமக்கு 2 ஆசீர்வாதம் கிடைக்குது. என்னெல்லாம்? நாம பார்க்கிறது, நோக்கி பார்க்கிறது நமக்கு பிரகாசத்தை தருகிறார். தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது. மனிதர்கள் மத்தியிலே நம்முடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அங்க ராஜாவுக்கு முன்னால நின்று அந்த நுரதள்ளி தாடியிலெல்லாம் உமிழ்நீரை தள்ளிக்கிட்டு அவன் வெட்கத்தோட வந்தான். ஆனா தேவனுடைய நோக்கி பார்க்கும் பொழுது 3 அந்த வார்த்தைகளுக்கு, நோக்கி பார்த்தல், பிரகாசம் அடைதல், வெட்கப்படாதிருத்தல், அந்த 3 வார்த்தைகளுக்கும் 3 வசனங்களை சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து நடத்துவார். எண்ணாகமத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 21:8-9 கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடிக்கும் பொழுது, கொள்ளிவாய் சர்ப்பம்னா அந்த பாம்பு வாயில கொள்ளி இருக்கும்னு நினைக்க கூடாது. அது கடிச்ச உடனே அதோட விஷம் உடம்புல பரவும் பொழுது உடம்பெல்லாம் எரிகிற மாதிரி அனுபவம் இருக்கும். அதனால அதுக்கு வச்சிருக்க பேர் கொள்ளிவாய் சர்ப்பம். அந்த சர்ப்பம் கடிச்ச உடனே, ஐயோ எந்த பாம்பு கடிச்சது, பெரிய பாம்பா சின்ன பாம்பா, அது எங்க ஓடுது, அல்லது யாராவது என்னைய தூக்கிட்டு போவீங்களா, எனக்கு உதவி செய்யுங்களா? இல்ல, நீ பார்க்க வேண்டியது சர்ப்பம் உன்னை கடித்து விட்டது, உடலிலே விஷம் பரவி கொண்டிருக்கிறது, உடலெல்லாம் எரிகிறது. நீ நோக்கி பார்க்க வேண்டியது உனக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த நாட்களிலே வெண்கல சர்ப்பம், இப்பொழுது நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். பார்ப்பது ஒன்று, நோக்கி பார்ப்பது. எனக்கு எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு பிரச்சனையை கொடுத்து, பொதுவா பிரச்சனை வந்துட்டு அதே தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி வந்துட்டு இல்ல, பிரச்சனைகளை அல்ல, அந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்போம். அல்லேலூயா. இங்கே நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைவோம். பிரகாசம் எப்படி? அதை எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 6:24-25 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்தா எப்படி நம்ம தேடும் செவி கொடுக்கிறாரோ அதே மாதிரி நோக்கி பார்க்கும் பொழுது, அவரையே உற்று பார்க்கும் பொழுது அவரும் நம்மையே பார்க்கிறார். அல்லேலூயா. அது போதுங்க. அவருடைய கண்களும் நம்முடைய கண்களும், அவருக்கு கண் கிடையாது, அவர் பார்க்கிறார் ஆவியானவராக இருப்பதனால. ஆனால் திடீர்னு ஒருத்தர் கண்ணில் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸே வேற. நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய திருமுகத்தின் பிரகாசம் நம்ம மேலே விழுகிறது. நாம் அந்த அனுபவத்திலேருந்து வரும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. இருதயத்தை காட்டுகிற கண்ணாடி தான் முகம். இருதயத்தில் பயம், குழப்பம், அதைரியம், சந்தேகம் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது முகத்தில் ஒரு உற்சாகமே இருக்காது, களையே இருக்காது. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய திருமுக பிரகாசம் நம்மிலே உள்ள வரும் பொழுது இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் வெளியே போகிறது. இப்போ தைரியம், சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு தெளிவோடு நான் வரும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்குங்க. அல்லேலூயா. பிரகாசிக்கிறது மாத்திரம் இல்லை, மற்றவர்கள் பத்தியில வெட்கப்பட விடவே மாட்டார். சிறுமைப்பட்டவர்கள் தான் மற்றவர்கள் நம்மை ஓட விரட்டுகிறவர்களாக, நம்மை குறித்து முன்னாலே ஒன்று பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வெட்கப்பட மாட்டோம். 2 வசனங்களை எழுதி வைத்திருக்கிறேன். ஏசாயா 28:16
ஒரு திடாஸ்திவாரமாகிய ஒரு மூலைக்கல், அதன் மேல் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாயாவில் இருக்கிறது. அதையே இப்போ 1 பேதுரு 2:6 பேதுரு சொல்லும் பொழுது, விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. திடாஸ்திபாரமாகிய இயேசுவிலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்த்ததை ஏசாயாவில் எழுதியிருக்கிறது. அதிலிருந்து கிரேக்க மொழிக்கு போய் கிரேக்க வசனத்திலிருந்து மொழிபெயர்த்தது 1 பேதுருவில் இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு மேற்கோளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். அது மொழிபெயர்ப்பு. அது எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்த்தது பழைய ஏற்பாடு, கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்த்தது புதிய ஏற்பாடு. திடாஸ்திவாரமாகிய விலையேறப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் வெட்கமடைவதில்லை. ஆமேன். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழிநடத்துதலின் வாக்கியம், நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். தாவீதினுடைய அனுபவம் அவன் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறான், நமக்கும் சொல்லுகிறான். நம்முடைய அனுபவம் ஆகட்டும். சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் மனிதரிடத்திலே ஓடாமல் தேவனை தேடுவோம். தேவன் செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். அவரை நோக்கி பார்ப்போம். உயர்த்தப்பட்ட அவரை, நமக்காக பலியான அவரை, தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க மாட்டாரா? நம்மால் சுமக்க முடியாத பாவமாகிய பாரத்திலிருந்து நம்மை விடுவித்தவர் இந்த சாதாரண பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்க மாட்டாரா? நோக்கி பார்ப்போம், பிரகாசம் அடைவோம். அவருடைய திருமுக பிரகாசம் நம்முடைய உள்ளத்திலே வந்து எல்லா பயத்தையும் இருளையும் கலக்கத்தையும் அதைரியத்தையும் விலக்கி தள்ளி நம்முடைய முகத்திலே பிரகாசத்தையும் மக்கள் மத்தியிலே வெட்கமடையாத ஒரு அனுபவத்தையும் கொடுப்பதாக. ஆமேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. அருமையான ஒரு வார்த்தைகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை வெட்கம் அடைய விடுவது இல்லை. அவர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை நம்மேல் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் சூழ்நிலைகளிலிருந்து கற்றுக்கொண்டோமே. வாழ்க்கையிலிருந்து எவ்வளோ கற்றுக்கொள்ள காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திட அஸ்திபாரமாகிய இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை தாவீது சென்ற சூழ்நிலை அளவிற்கு நமக்கு அவ்வளோ இன்டென்சிட்டியாக ஒருவேளை கடந்து போகாமல் இருக்கலாம். ஆனாலும் நமக்கு நமக்குரிய உபத்திரவங்கள், வலிகள், வேதனைகள், அவைகளின் நடுவில் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. சில காலங்கள் நம்ம கடந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை என்பதை நினைத்து பார்ப்போமாக. இந்த மாதத்திற்கு வழி நடத்தும் வசனமாக அந்த வசனம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிடாதவர். அடுத்ததாக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த அனுபவங்களை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் தயவாய் முன்பதாக வந்து இந்த நாளிலே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் படைக்க இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதத்திலே கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கும்படிக்காகவும் ஆசீர்வாத ஜெபம் செய்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். சர்வ வல்லமை தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாதத்தினுடைய முதல் நாள் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீர் பாராட்டினதான தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட தாசன் மூலமாக பேசினதான தெளிவான ஆண்டவரே சத்தியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கத்தக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களுடைய முகங்களை ஆண்டவரே நீ பிரகாசம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் ஆண்டவரே அவருடைய சூழ்நிலை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா தலை குனிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஜெயமுள்ளவர்களாக வாழத்தக்க ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கத்தக்க கர்த்தரை உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷருடைய முகங்களை பார்த்தது போதும். ஆண்டவரே மனுஷரிடத்தில் ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை சொன்னது போதும். அப்பா ஆண்டவரே உம்மை
மட்டும் நோக்கி பார்த்து ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்தில் சொல்வதற்கு கர்த்தர் ஆண்டவரே பழக்கி வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வசனம் பேசின நம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆண்டவரே இந்த தேசத்திலும் ஆண்டவரே வெளி தேசத்திலும் ஆண்டவரே வல்லமையான ஆயுதமாக எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிறதான ஆண்டவரே காணிக்கை தசமபாகத்தை கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நடைபெறுகிறதான VBSஐ கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வந்து ஆண்டவரே இந்த சிறு வயதில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழத்தக்க கர்த்தர் நீ கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்வீராக. இப்படி நாமம் ஒன்றை உயர்த்தப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவும் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பும் நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக.